எல்லாருக்கும் வணக்கங்க. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா லேபர் வந்து ஒரு நாளைக்கு 900 இப்போ வந்து பார்த்தா சாப்பாடு காசு எல்லாம் சேர்த்து 1100 ஆகுது. என்ன பண்ணுறது தெரியல. காலையில் வந்து வரது இவங்க வந்து எத்தனை மணிக்கு வராங்க? 9-9:30 மணிக்கு வராங்க. ஸ்டார்ட் பண்ணி மதியானம் 1 மணிக்கு லஞ்சுக்கு போயிடுறாங்க. இது மாதிரி அரைக்குறையாக விட்டுட்டு போயிடுறாங்க. வேறு அரைக்குறையாக வேலை செய்கிறாங்க. இது பாருங்கள், ஒன்று ஒன்றா வச்சுட்டு அவங்க எப்படி பிளான்னா இன்றைக்கி ஒரு நாள் சம்பளம், நாளைக்கு திருப்பி ஒரு நாள் சம்பளம், இன்றைக்கி ஒரு நாள் சம்பளம், ஒரு நாள் அடிக்க வேண்டியதை 10க்கு 10 2 ரூம் அடிக்கிறதுக்கு இவங்க ஒரே நாளில் முடிக்க வேண்டிய வேலையை வந்து 2 நாள் அடிக்கிறாங்க. பாருங்கள் நீங்களே என்ன பண்ணுறது தெரியல. எப்படி இதை ஹிந்திக்காரங்கன்னா பரவாயில்லைங்க, டக்கு டக்குன்னு அடிச்சு போயிடறாங்க. தமிழ் ஆளுங்க வச்சு வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். டீ குடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்துறாங்க, டீ வாங்கி கொடுக்கணுன்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்களே பாருங்கள். ஒரே ஆள் முடிச்சு தர அப்படின்னாரு. சரி, அது இருக்க சந்தோஷம், வாங்க நாங்கள் வந்து எடுத்து போகிறதுக்கு இறக்கிறதுக்கு அதெல்லாம் நாங்களே பண்ணிட்டோம். அவர் பெயிண்ட் அடிக்கிறது மட்டும்தான் அவர் வேலை. அதுக்கு மூஞ்சி கட்டாமல் அப்புறம் கற்றுட்டு 800 வெளியிலலாம் போனால் இங்கே என்ன சொல்கிறேன், நான் ஒரே ஆள் பண்ணி கொடுத்துறேன் சார், 4 நாள் ஆகும், ஆனால் 2 நாளில் ஒரே நாளில் பண்ணி கொடுத்துறேன், இல்லை 1.5 நாள் ஆகும்னாரு. சரி பண்ணுங்கண்ணே. அதுதான் 1100 1000 சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அது ஒரு 100 டீ காப்பி. நாளைக்கு ஒரு நாள் இருக்குது போது. இப்போ அரைக்குறையாக விட்டு போயிருக்கு. ரூம்லாம் கரெக்டாக அடிச்சிட்டாரு, சீலிங்லாம் கரெக்டாக அடிச்சிருக்காரு. வேலைக்கு எடுக்கிறப்போ கரெக்டாக பேசிட்டு ரேட் பேசிட்டு எடுங்க, இல்லைன்னா நமக்கு தான் தலைவலி, காசு வீணாக போகுது.